வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். அனைத்து கட்டுமான தொழிலாளர்களுக்கும் ரூபாய் 6000 தீபாவளி போனஸ். சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் வேண்டுகோள். போலி சைக்கிள் நிறுவன மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யாமல் இருக்க ரூபாய் 80 லட்சம் லஞ்சம் வாங்கிய சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் கீர்த்தியை பணியிடம் நீக்கம் செய்து போலீஸ் டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் அத்துமீறும் போதை ஆசாமிகள் புதிய துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் சாலையில் அமர்ந்து நண்பர்களுடன் கும்பலாக மது அருந்திக் கொண்டு அவ்வழியே செல்பவர்களை கேலி கிண்டல் செய்யும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. தமிழகத்தில் திமுக தான் முதன்மையான கட்சியாக உள்ளதாகவும் அதிமுக பாஜக இருக்குமிடம் தெரியாமல் உள்ளதாக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி விமர்சித்துள்ளார். புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் உள்ள ஆரியபாளையம் சந்திப்பில் ரெஸ்டோபார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீச்சு. புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பொய் வழக்கு ஆகியவற்றை கண்டித்து திராவிடர் கழகம் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து கட்டுமான தொழிலாளர்களுக்கும் ரூபாய் 6000 தீபாவளி போனஸ். சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் வேண்டுகோள். பாகுபாடு இல்லாமல் கட்டுமான தொழிலாளர்களுக்கு போனஸ் தொகையாக ரூபாய் 6000 வழங்க வேண்டும் என அரசுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரி கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அரசு சார்பில் கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் மூலமாக தீபாவளி போனஸ் வழங்கப்பட்டு வருகின்றது. அதன்படி கடந்த 2024ஆம் ஆண்டு தீபாவளி போனஸாக கட்டுமான தொழிலாளர்களுக்கு ரூபாய் 5000 வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு அதனை ரூபாய் 6000ஆக உயர்த்தி தர வேண்டும் என கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தினர் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இது தொடர்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் கட்டுமான தொழிலாளர்களுக்கான போனஸ் இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. மேலும் இது தொடர்பான கோப்பு அரசின் ஒப்புதலுக்கு காத்திருக்கும் நிலையில் தீபாவளி போனஸ் இனிமேல் 60 வயதிற்கு மேல் இருக்கும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு இல்லை எனும் தகவல் அறிந்து அவர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளதாக தெரிய வருகிறது. குறிப்பாக கலக்கமடைந்த கட்டுமான தொழிலாளர்கள் தட்டாஞ்சாவடி பகுதியில் இருக்கும் கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராடி உள்ளனர். இவ்விவகாரம் தொடர்பாக கேட்டபோது புதுச்சேரி அரசு உயர் அலுவலர்களும் சரிவர பதிலளிக்கவில்லை என கட்டுமான தொழிலாளர்கள் குற்றம் சாட்டி வைத்திருக்கின்றனர். இந்நிலையில் இவ்விவகாரத்தில் உள்ள உண்மை தன்மையை குறித்து புதுச்சேரி அரசு உடனடியாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மேலும் கட்டுமான தொழிலாளர்கள் கேட்டது போல ரூபாய் 6000 போனஸ் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த ஆண்டுகளில் நலவாரியம் பின்பற்றி நடைமுறைகளை தற்போது பின்பற்றி அனைத்து கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய உறுப்பினர்களுக்கும் தீபாவளி போனஸ் தொகையாக ரூபாய் 6000 வழங்கிட புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறு அதில் கூறியுள்ளார். போலி சைக்கிள் நிறுவன மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யாமல் இருக்க ரூபாய் 80 லட்சம் லஞ்சம் வாங்கிய சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் கீர்த்தியை பணியிடம் நீக்கம் செய்து போலீஸ் டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி சாரம் காமராஜர் சாலையில் கோப்ரி சைக்கிள் என்ற நிறுவனத்தில் முதலீடு செய்து பல கோடி ரூபாய் மோசடி நடந்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் போலீசார் அந்த நிறுவனத்தில் சோதனை நடத்தினர். அப்போது கணக்கில் வராத ரூபாய் 2 கோடியே 45 லட்சம் மற்றும் சில ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறையினர் நடத்திய விசாரணையில் புதுச்சேரியில் மட்டும் ரூபாய் 60 கோடிக்கு மேல் மோசடி நடந்ததும் இது ஒரு போலி சைக்கிள் நிறுவனம் என்பதும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அந்த நிறுவனத்தின் 13 வங்கி கணக்குகளில் இருந்த ரூபாய் 20 கோடி முடக்கப்பட்டது. இந்த மோசடி தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் கோப்ரி சைக்கிள் நிறுவனத்தின் உரிமையாளரான கேரளாவை சேர்ந்த நிஷாத் அகமதுவை தேடி வந்தனர். அவர் கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட்ட அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த மோசடி வழக்கு சைபர் கிரைம் போலீசாரிடம் இருந்து புதுச்சேரி சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது.
சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் நீதிமன்ற அனுமதியுடன் புழல் சிறையில் இருந்த நிஷாந்த் அகதுமுவை கடந்த 5 நாட்களாக காவலில் எடுத்து விசாரித்தனர். இந்த விசாரணையின் போது 600க்கும் மேற்பட்டவர்களிடம் முதலீடு பெற்று மோசடி செய்ததாக நிஷாந்த் அகமது ஒப்புக்கொண்டார். இந்த மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யாமல் இருப்பதற்காக சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி ரூபாய் 80 லட்சம் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து காவல்துறை தலைமையக அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி லஞ்சம் வாங்கியது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து இன்ஸ்பெக்டர் கீர்த்தியை பணியிடை நீக்கம் செய்து போலீஸ் டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவிட்டார். அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசாரணையின் போது இன்ஸ்பெக்டர் கீர்த்திதான் தான் வாங்கிய பணத்தை போலீஸ் அதிகாரிகளும் பிரித்து கொடுத்ததாக தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த விவகாரத்தில் மேலும் சில உயர் அதிகாரிகளும் சிக்குவார்களோ என்ற கலக்கத்தில் போலீஸ் அதிகாரிகள் உள்ளனர். புதுச்சேரியில் அத்துமீறும் போதை ஆசாமிகள் புதிய துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் சாலையில் அமர்ந்து நண்பர்களுடன் கும்பலாக மது அருந்திக் கொண்டு அவ்வழியே செல்பவர்களை கேலி கிண்டல் செய்யும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரியில் வீதிக்கொரு மதுக்கடைகளும் மது பானத்துடன் கூடிய உணவகங்களும் இயங்கி வரும் நிலையில் சில போதை ஆசாமிகள் அத்துமீறி பொதுமக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மது அருந்தி கலாட்டா செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். அதன்படி புதுச்சேரி புதிய துணைநிலை ஆளுநர் மாளிகையில் அமைந்துள்ள எஸ்பி பட்டேல் சாலை அருகே சுமார் 100 மீட்டர் தொலைவில் உள்ள குடியிருப்புகள் அதிகம் நிறைந்த ஜமீன்தார் கார்டன் பகுதியில் 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கும்பலாக சாலையில் அமர்ந்தவாறு மது அருந்தி ஒருவருக்கொருவர் சத்தமாக பேசி சாலையில் செல்பவர்களை கிண்டல் மற்றும் கேலி செய்து கலாட்டாவில் ஈடுபடுகின்றனர். தற்பொழுது இச்சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இதில் கும்பலாக அமர்ந்து மது அருந்துவதும் அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வரும் அவரது நண்பர் காவல்துறையினர் இதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார்கள், நீ காசு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள், நான் காசு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள், சந்தோஷமாக இருங்கள் என கூறி சிரித்தவாறு கூறி செல்கின்றார். இந்த காட்சிகளும் ஆடியோவுடன் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் காவல்துறையினர் மீது அச்சம் இல்லாமல் குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் போதை ஆசாமிகள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழகத்தில் திமுக தான் முதன்மையான கட்சியாக உள்ளதாகவும் அதிமுக பாஜக இருக்கும் இடம் தெரியாமல் உள்ளதாக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் 2ஆம் கட்டமாக திமுக உறுப்பினர் சேர்க்கை முகாம் ஊசூடு, இந்திரா நகர், கதிர்காமம், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, காலாப்பட்டு, காமராஜர் நகர், ராஜ்பவன் ஆகிய 8 தொகுதிகளில் நடைபெற்றது. உறுப்பினர் சேர்க்கை முகாமினை திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் தொடக்கி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி, திமுகவில் இணைவதற்காக புதுச்சேரியில் அனைத்து இடத்திலும் மக்கள் மிக எழுச்சியாகவும் ஆர்வத்துடனும் உள்ளார்கள். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் திமுக வலிமையான உறுப்பினர்களை சேர்த்து பலமான புதுச்சேரியை உருவாக்குவோம் என்றார். மேலும் பேசிய அவர், பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட புதுவை மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தவறு என்றார். தொடர்ந்து பேசிய அவர், கரூர் உயிரிழப்பு விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காகவே சொல்கிறார் என்றும், தமிழகத்தில் திமுக தான் முதன்மையான கட்சி உள்ளதாகவும் அதிமுக பாஜக இருக்குமிடம் தெரியாமல் உள்ளதாக விமர்சித்தார். புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் உள்ள ஆரியபாளையம் சந்திப்பில் ரெஸ்டோபார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் ஆரியபாளையம் 4 முனை சந்திப்பில் புதிதாக ரெஸ்டோபார் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியர், கலால்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை ஆரியபாளையம் சந்திப்பில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டு ரெஸ்டோபார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அப்போது புதுவை அரசையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பொதுமக்களின் திடீர் சாலை மறியல் போராட்டத்தால் புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதுகுறித்து தகவலறிந்த வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதிகாரியிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. பொதுமக்களின் திடீர் சாலை மறியலால் புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீச்சு. புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பொய் வழக்கு ஆகியவற்றை கண்டித்து திராவிடர் கழகம் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திராவிடர் கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீச்சு, நிதித்துறையை மிரட்டும் ஸ்தாசனவாதிகள் ஆணவத்தை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் மாணவர்களின் மீதான பொய் வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். இன்று காலை 10 மணியளவில் புதுச்சேரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி மாநில திராவிடர் கழக தலைவர் சிவ வீரமணி தலைமையில் புதுச்சேரி மாவட்ட தலைவர் வே அன்பரசன், செயலர் ராசா, திண்டிவனம் மாவட்ட தலைவர் அன்பழகன், செயலர் இளம்பருதி ஆகியோர் முன்னிலையில் திராவிடர் கழக பொருளாளர் குமரேசன் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்து சிறப்புரையாற்றினார். பல்வேறு பொதுநல இயக்க தோழர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாவட்ட திராவிடர் கழகம் மற்றும் திண்டிவனம் மாவட்ட கழக தோழர்களும் பொதுநல அமைப்பு தோழர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் எக்ஸ்-எம்எல்ஏ திரு வையாபுரி மணிகண்டன் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைப்படி தீபாவளி திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 12,500 குடும்பங்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பினை புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர், முன்னாள் எம்எல்ஏ திரு வையாபுரி மணிகண்டன் மக்களின் இல்லங்களுக்கு நேரில் சென்று வாழ்த்து கூறி வழங்கி வருகின்றார். பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி இன்று காலை 10:30 மணியளவில் முத்தியால்பேட்டை காந்தி வீதி மார்க்கெட் அருகில் உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜையுடன் தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில கழக இணை செயலாளர் காசிநாதன், தொகுதி கழக செயலாளர் பழனிசாமி, கழக இளைஞரணி செயலர் விக்னேஷ், காசிநாதன், முன்னாள் தொகுதி செயலர் மணி, தொகுதி தலைவர் கஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வம் மோகன், மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலர் உதயசூரியன், மாநில வர்த்தக அணி தலைவர் செல்வம், மாநில மீனவரணி துணை செயலர் விஸ்வநாதன், மாநில சிறுபான்மையினர் துணைத் தலைவர் அந்துவான், மாநில அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் கண்ணன், மாநில புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணை செயலர் முருகேசன், மாநில எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி துணைத் தலைவர் பிரபாகரன், தொகுதி கழக இணை செயலர் தனலட்சுமி, தொகுதி கழக துணை செயலர் ராதா மற்றும் நிர்வாகிகள் கன்னியப்பன், அஜய், எம்ஜிஆர் சரவணன், பாண்டு ஜெயபால், பெயிண்டர் சேகர், எத்திராஜ், பழனி பரமசிவம், நாதன் வளர்மணி, மண்ணாங்கட்டி, முரளி பஞ்சவர்ணம், வாசு முனியாண்டி, எத்திராஜ் தாமரை செல்வன், ராமலிங்கம் குமார், வார்டு செயலர் கார்த்தி, வினோத்குமார், விநாயகமூர்த்தி, முரளிதரன், புண்ணிய கோடி, வேலு பிரபு, திங்கள் கோடி, தேசிங்கு லக்ஷ்மணன், முரளி முருகன், காந்தி முரளி நடராஜன், ஆறுமுகம் ரமேஷ், ஜெயச்சந்திரன், பாலு இளவரசி, ஏஞ்சல் கலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வீடு வீடாக சென்று ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகளை ராஜச்சந்திரு வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் வீடு வீடாக சென்று தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சோலைநகர் வடக்கு அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் திருக்கோயிலில் சிறப்பு பூஜையை தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 12,000 குடும்பங்களுக்கு ராஜச்சந்திரு அறக்கட்டளையின் நிறுவனர் ராஜச்சந்திரு தீபாவளி பரிசாக எலக்ட்ரிக் கெட்டிலை வீடு வீடாக சென்று வழங்கினார்.
தீபாவளி பரிசினை வழங்கிய ராஜச்சந்திரு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பொன்னாடை போற்றியும் மாலை அணிவித்தும் பூங்கொத்துக்களை கொடுத்தும் ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ராஜச்சந்திரு அறக்கட்டளையின் உறுப்பினர்கள், நண்பர்கள், ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 17வது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி, கலைமாமணி டாக்டர் ஆர் ராஜமாணிக்கம் மற்றும் எழுத்தாளர் டாக்டர் கலா விசு ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சலங்கை பூஜை விழாவை தொடக்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்களாக பேசுகையில், நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி புதுச்சேரியில் 5 பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் பரதம் மிக சிறப்பாக கற்பித்து வருகிறார்கள். சகோதரிகள் குரு உமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலயா 2014 முதல் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடக இசையை பரப்பும் பயணத்தை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். ஆற்றல் மிக்க குருக்களான இவர்கள் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பாரம்பரிய முறையில் பரதம் கற்பித்து பரதத்தின் தெய்வீகத்தை அனைத்து நிகழ்ச்சிகளிலும், குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாட்டியாஞ்சலியில் வழங்குகிறார்கள். அவர்களின் மாணவர்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோயில், காஞ்சிபுரம் கங்கை கொண்ட சோழபுரம், வேலூர் பொற்கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில் மற்றும் சென்னை கபாலீஸ்வரர் கோயில் போன்ற பிரபலமான கோயில்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளனர். மேலும் சிறைச்சாலையிலும் மற்றும் புதுச்சேரி அரசாங்கத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை நிகழ்ச்சிகள் நடத்தும் மற்றும் பல்வேறு சபைகளில் நிகழ்ச்சிகளை சிறப்பாக வழங்கி பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளது பாராட்டத்தக்கது. மேலும் கிராமப்புற மற்றும் நகரப்புற குழந்தைகளிடையே தெய்வீக கலையை பரப்புவதற்கு அதிக நேரம் இவர்கள் செலவிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மற்றும் சகோதரிகள் மலேசியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளிலும் தங்கள் சீடர்களுடன் நிகழ்ச்சிகளை நடத்தி உள்ளது மிகவும் பாராட்டத்தக்கது. மேலும் பரதநாட்டியத்தை அதிகமாக பெண்கள் மட்டுமே கற்று வருவதாகவும், ஆண்களும் பரதத்தை கற்க முன்வர வேண்டும் என்றும், தெய்வீக கலையான பரதத்தை ஒருவர் கற்பதன் மூலமாக உடல் நலம் மற்றும் மன ஆரோக்கியம் அடைவது மட்டுமல்லாமல் அவர் ஒரு பாடகராகவும் நடனராகவும் மேலும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதராக காணப்படுகின்றனர். எனவே பரதத்தை ஆண் பெண் இரு பாலரும் சமமாக கற்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். மேலும் இசை மற்றும் பரதநாட்டியம் பாரம்பரியம் மாறாமல் பரதநாட்டியத்திற்கு உண்டான முழு மார்க்கத்தையும் வழங்கிய 12 மாணவிகளின் சலங்கை பூஜையில் அவர்கள் ஆடிய நடனம் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. லாஸ்பேட்டை தொகுதி அசோக் நகர், ஜீவானந்தம் வீதி மற்றும் சுவாமி விவேகானந்தர் வீதிகளில் ரூபாய் 38 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அசோக் நகர், ஜீவானந்தம் வீதி மற்றும் சுவாமி விவேகானந்தா வீதி ஆகிய வீதிகள் மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 38 லட்சம் மதிப்பீட்டில் உழவர்கரை நகராட்சி மூலம் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி விழுப்புரம் நாகப்பட்டினம் புறவழி சாலையில் புதுச்சேரி சேலியமேடு பகுதியில் சுங்க சாவடிக்கான பூர்வாக்க பணிகள் நடைபெற்று வருகின்றது. இதனை கண்டித்து கடந்த 26/9/2025 அன்று சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் பொதுநல அமைப்புகள் அங்கே முற்றுகை போராட்டம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தேசிய நெடுஞ்சாலைத்துறை மண்டல மேலாளருக்கும் தேசிய நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்காரி அவர்களிடம் திட்டான நிலப்பரப்பு கொண்ட புதுச்சேரிக்குள் சுங்க கட்டணம் வசூலிக்கும் நடவடிக்கைகள் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும், புதுச்சேரி மக்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை உண்டாக்கும் எனவும், புதிய சுங்கச்சாவடி அமைப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மனு அளித்தார். மனுவின் மீது கூர்ந்து ஆய்வு செய்த கவனத்தில் கொண்ட தேசிய நெடுஞ்சாலைத்துறை புதுச்சேரி துணை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலேயே தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும்
மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை 14/10/2025 செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 மணிக்கு நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் மற்றும் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் திரு ஜெகநாதன், திராவிட விடுதலை கழகம் திரு லோகு ஐயப்பன், தமிழர் களம் திரு அழகர், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் திரு ராஜா, அம்பேத்கர் தொண்டர்படை திரு பாவாடை ராயன் மற்றும் பாகூர் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு புதுச்சேரிக்குள் சுங்கச்சாவடி அமைப்பதால் புதுச்சேரி கிராமப்புற மக்களுக்கு ஏற்படும் இன்னல்களை எடுத்துரைத்தனர். மேலும் சுங்கச்சாவடி அமைக்கும் பணியினை மறுபரிசீலனை செய்யுமாறு மனு அளித்தனர். அரசு மறுபரிசீலனை செய்யவில்லை என்றால் சட்ட விதிகளுக்கு முரணாக புதுச்சேரி மாநில எல்லையில் சுங்கச்சாவடி அமைப்பதை தடுக்க வேண்டி சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று மக்கள் சேவையில் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் மற்றும் பொதுநல அமைப்புகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையால் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு ஆசிரியர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றும் கௌரவ ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகாக்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தலைவர் பாலகுமார் தலைமையில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன்படி கம்பன் கலையரங்கத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பேரணியாக புறப்பட்டு லால் பகதூர் சாஸ்திரி வீதி வழியாக சம்பா கோவில் அருகே நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பள்ளி கல்வித்துறை மூலம் முறையாக ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களை நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அதற்கான ஆணையை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆசிரியர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாயையும் குறிவைத்து அவதூறு கருத்துக்களை திட்டமிட்டு பரப்பி வரும் பாஜகவினரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாயையும் குறிவைத்து இழிவுபடுத்துவதுடன் அவதூறு கருத்துக்களை திட்டமிட்டு பரப்பி வரும் பாஜகவினரை கண்டித்தும் பாலியல் கொடுமைகளுக்கும் பெண்ணுரிமைகளுக்கும் ஜனநாயக மாண்புகளுக்கும் மாணவர்களின் பாதுகாப்பிற்கும் பங்கம் விளைவிப்பதை கண்டித்து போராட்டம் நடத்திய புதுவை பல்கலைக்கழக மாணவர்களை காட்டு மிராண்டித்தனமாக தாக்கிய புதுச்சேரி காவல்துறையையும் அதற்கு காரணமான பல்கலைக்கழக நிர்வாகத்தையும் கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி துணை பொதுச் செயலாளர் பாவனன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன்படி புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் பங்கேற்று மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் புதுச்சேரி காவல்துறை மற்றும் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மீண்டும் தலைப்பு செய்திகள். அனைத்து கட்டுமான தொழிலாளர்களுக்கும் ரூபாய் 6000 தீபாவளி போனஸ், சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் வேண்டுகோள். போலி சைக்கிள் நிறுவன மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யாமல் இருக்க ரூபாய் 80 லட்சம் லஞ்சம் வாங்கிய சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் கீர்த்தியை பணியிடம் நீக்கம் செய்து போலீஸ் DIG சத்யசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் அத்துமீறும் போதை ஆசாமிகள் புதிய துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் சாலையில் அமர்ந்து நண்பர்களுடன் கும்பலாக மது அருந்திக் கொண்டு அவ்வழியே செல்பவர்களை கேலி கிண்டல் செய்யும் CCTV காட்சிகள் வெளியாகி தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. தமிழகத்தில் திமுக தான் முதன்மையான கட்சியாக உள்ளதாகவும் அதிமுக பாஜக இருக்கும் இடம் தெரியாமல் உள்ளதாக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் MP விமர்சித்துள்ளார். புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் உள்ள ஆரியபாளையம் சந்திப்பில் ரெஸ்டோபார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீச்சு, புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பொய் வழக்கு ஆகியவற்றை கண்டித்து திராவிடர் கழகம் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.